Welcome back, my dear students. I am really very happy to see you again. Today, I am going to teach a wonderful poem, Father to His Son. It is very difficult to say the theme of this poem in one sentence because it has more truth and meaning hidden in each and every sentence. The ultimate theme of this poem is Father's unconditional love towards his son through words that how to live in this wicked world. The theme may differ from the way everyone understands. Let's start the poem with Tamil explanations. A father sees his son nearing manhood. What shall he tell that son? இந்த ஃபார்மில் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற பாண்டிங் அந்த பிணைப்பை பற்றி தான் பார்க்குறோம். எ ஃபாதர் சீ இஸ் சன் நியரிங் மேன்ஹுட். ஒரு அப்பா தன்னுடைய மகனை பார்க்குறாரு. இப்போ அவனுடைய ஸ்டேஜ் குழந்தை பருவத்திலேருந்து அந்த மேன்ஹுட் ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டு வரான், கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டே வரான். அதுபோல் தன்னுடைய மகனுக்கு எப்படிப்பட்ட அட்வைஸ் அவனுக்கு தேவைப்படும், நம்ம சொல்கிற அட்வைஸ் அவனுடைய லைஃப்பை எப்படி மாற்றும் அப்படின்றதான் இந்த 2 லைன்ஸை நம்ம பார்க்குறோம். லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக், அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ். ஒரு அப்பா தன்னுடைய மகன்கிட்ட அட்வைஸ் சொல்கிறாரு. லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக். அப்போ இந்த வாழ்க்கை கரடுமுரடாக இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கிற அந்த கரடுமுரடான லைஃப்பை நீங்கள் ஸ்டீல் போல் இருந்து அதை எதிர்கொள்ளணும். சம்டைம்ஸ் பி எ ராக். சம்டைம் உனக்கு ரொம்ப கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். அதுபோல் டைமில் நீங்கள் பாறை போல் மன திடமாக இருக்கணும். அப்போ தான் உன்னை நோக்கி வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை உன்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் லைனில். சம்டைம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், துயரங்கள் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். அதுபோல் நேரத்தில் நம்ம அதிலிருந்து எப்படி வர்றது? புயல் போல் நம்மளை அட்டாக் பண்ணணும். அந்த புயல் போல் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஸ்டெடியாக நின்று அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்மளை வெளில வர வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹேம்ட்ரம் மொனட்டமி. ஹேம்ட்ரம் மொனட்டமி அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து போர் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஹேம்ட்ரம் மொனட்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டைம் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து போர் அடிச்சிடும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுபோல் டைமில் நமக்கு தோணும், என்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படிலாம் நமக்கு சொல்ல தோணும். அதே போல் நினைப்போம். அதுபோல் டைமில் நம்ம போய்ட்டு தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் சொல்கிறாரு. இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையில் ஒன்றும் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதுபோல் நேரத்தில் நம்ம ஈஸியாக இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணணும். அதுபோல் டைமில் நல்ல அட்வைஸ் கொடுக்கணும் தன்னுடைய மகனுக்கு. அப்போ தான் அவனுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற போல் இந்த லைனில் சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டாண்ட்ஸை பார்க்கலாம். அண்ட் கைட் ஹிம் அமங் சடன் விட்ராயல்ஸ் அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மூமெண்ட்ஸ். இந்த உலகத்தில் நிறைய துரோகிகள் இருப்பாங்க. அந்த துரோகினால் நிறைய துரோகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுபோல் இந்த மக்கள் கூட வாழும்போது அவனுக்கு எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம கைட் பண்ணணும். அப்போ தான் அவனால் அவனுடைய லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த லைனில் சொல்கிறாரு. ஸ்லாக் மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது லேசி, இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சன் நியரிங் மேன்ஹுட் ரீச் ஆகும்போது அவனுக்கு சம்டைம்ஸ் இந்த லேசினஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுபோல் டைமில் அவனை என்கரேஜ் பண்ணிவிட்டு லைஃப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைட் பண்ணணும். கைட் பண்ணும்போது தான் அவனுக்கு அவனுடைய ஒர்க் மேலே ஒரு ஆக்டிவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் நம்ம போய்ட் சொல்கிறாரு. லைஃப் இஸ் ஏ சாஃப்ட் லூம், பி ஜென்டில், go easy, and these two might serve him. சாஃப்ட் லூம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்டிலைஸ் சாயில் அப்படின்னு சொல்லலாம். வளமான மண் கூட தான் இந்த லைஃப்பை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஈரமான மண்ணில் இந்த சீட்ஸ் எப்படி நம்ம சோவிங் பண்ணுவோமோ அதுபோல் நம்ம லைஃப்பை அழகாக லீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்மூத்தாக இருக்கணும், ஜென்டிலாக இருக்கணும், கோ ஈஸியாக அப்படி போயிட்டே இருக்கணும். எதுக்காகவும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நிறைய பெட்ராயில்ஸ் வரும், ஹார்டாக இருக்கும்,
டஃப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோன்னா இது போல் ப்ராப்ளம் இருக்கும், இது போல் டஃப் இருக்கும் லைஃப்பில். ஆனாலும் கூட நம்ம லீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். கோ ஈஸி, டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தீஸ் டூ மைட் சர்வ் ஹிம். அப்போ இது போல் நம்மளுடைய பையனுக்கு டீச் பண்ணோம், நம்ம கைட் பண்ணோம், சர்வ் பண்ணோம்னா அவனுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட் இந்த லைன்ஸில் சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸாவுடைய லாஸ்ட் லைன் தான் இப்போ பார்க்குறோம். ப்ரூட்ஸ் ஹேவ் பீன் ஜென்டில் where lashes failed. ப்ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பீஸ்ட், விக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. லேஷஸ் அப்படின்னாக்கா சாட்டை, சவுக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூட்ஸ்னால் கொடூரமானவன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது போல் கொடூரமான மனுஷனை கூட இந்த சாட்டை வச்சுட்டு நம்ம அடித்து திருத்தி பார்த்தாலும் கூட அவங்க திருந்த மாட்டாங்க. அதே போல் நம்ம அவங்க மேலே லவ்வாக, அஃபெக்ஷனாக அவங்ககிட்ட அட்வைஸ் சொல்லி நம்ம திருத்த ட்ரை பண்ணால் மேபி அவங்க திருந்துறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் நம்ம போய்ட் சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸை பார்க்கலாம். த growth of a frail flower in a bath up has sometimes shattered and split a rock. ஃப்ரைல்னால் வீக்குன்னு சொல்லலாம், சாஃப்ட்னு சொல்லலாம். ஷட்டர்னால் உங்களுக்கு தெரியும், சிந்திட்டு இருக்கு இல்லையா, பொருட்கள்லாம் சிந்திட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஷட்டர் சொல்கிறாங்க. ஸ்ப்ளீட் அப்படின்னாக்கா பிளவுன்னு அர்த்தம். யூஸ்வலாக நம்ம நிறைய பிளேஸில் பார்த்துருவோம், பெரிய பில்டிங்ஸ் இருக்கும், இல்லை பெரிய ராக்ஸ் இருக்கும். அந்த பெரிய பில்டிங்ஸ் அந்த ராக் அதுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு கிராக் இருந்திருக்கும். அப்போ பேர்ட்ஸு ஒரு சீட்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கும், சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கும். எடுத்துகிட்டு அந்த சீட்ஸை அந்த கிராக்குள்ளார போட்டுட்ருக்கும். போட்ட உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சீட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீடிங் செடியாக வளர்ந்துருக்கும். அந்த வீடிங் செடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெரிய மரமாக வளர்ந்துருக்கும். பெரிய மரமாக வளர்ந்த உடனே அது என்ன ஆகியிருக்குன்னா அவ்வளோ பெரிய பில்டிங்கு டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அந்த பில்டிங்குடைய அந்த சுவர்லாம் இருக்குதுங்க இல்லையா, அதெல்லாம் ஷட்டர் ஆகிருக்கும். அதே போல் ராக், அவ்வளோ பெரிய கடினமான ராக்கே கீழே தள்ளிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லைனில். இந்த இடத்துல அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய ராக்கே ஒரு சின்ன வீடிங் செடி டெஸ்ட்ராய் பண்ணிச்சு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும், எப்படிப்பட்ட கேரக்டர் விக்கடாக இருக்கிற பர்சனை கூட நம்ம அன்பாக, லவ்வாக, அஃபெக்ஷனேட்டாக அவங்ககிட்ட பேசும்பொழுது அவங்களையும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த போய்ட் அட்வைஸ் சொல்கிறார் அவங்களுடைய சன்னுக்கு. A tough will counts, so does desire, so does a rich soft wanting. இந்த இடத்துல சன்னுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. வில்லுனா இந்த இடத்துல வில் பவர் அப்படின்னு அர்த்தம், மனதிடம், டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுண்ட்னா இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் உன்னுடைய லட்சியம், அச்சீவ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. அப்போ நம்ம டஃப் கொடுத்துட்டே இருக்கணும், ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டஃப் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த லைனில். அதே போல் நம்ம டஃப் கொடுத்துட்டே இருந்தாலும் போதாது, நம்ம என்னென்னா டிசையர்னால் ஆசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு பிடிச்சதை நம்ம வந்து செய்யணும், டிசைர் பண்ணணும். அப்போ பிடிக்காத வேலையை நம்ம செய்யணும்னா செய்ய முடியாது. அப்போ அந்த பிடிச்ச வேலைக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அது மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த லைனில். நம்ம டிட்டர்மினேஷனாக இருந்துட்டோம், டிசைராக இருந்துட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொடுத்த வேலையில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அச்சீவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வெல்த்தி, ரீச், இது போல் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம பிடிச்ச லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துகிட்டே போகலாம். அப்போ வாழ்க்கைக்கு பணம் தேவை, அந்த பணத்தை வச்சுட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுறாரு. வித்தவுட் ரீச் வாண்டிங் நத்திங் அரைவ்ஸ். இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வாழ்க்கைக்கு பணம் தேவை, அந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நமக்கு ஈஸியாக இந்த ரிச் அப்படின்ற கேட்டகரி நமக்கு கிடைச்சிடாது. நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிக்கணும். அப்போ நம்ம இருக்கிற ஃபீல்டில் நம்ம இன்டலெக்சுவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாது. அப்போ பணம் இல்லாமல் இந்த வாழ்க்கை கிடையாது அப்படின்ற போல் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஃபோர்த்து ஸ்டான்ஸை பார்க்கலாம். Tell him too much money has killed men and left them death years before burial. ப்ரீவியஸ் ஸ்டான்ஸாவில் நம்ம மணி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போல் பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். வளர்ந்து வர மகன்கிட்ட சொல்லணும், டூ மச் மணி ஹாஸ் கில்டு மென். அப்போ அதிகமான பணம், பேராசை இதெல்லாம் அதிகமாக நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அப்படின்னு பார்க்கும்பொழுது
நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம கொன்னுடுறோம், நம்மளே வந்து சாகடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லெஃப்ட் தம் டெத் இயர்ஸ் பிஃபோர் பரியல். அதுக்கப்புறம் அவங்க வந்து சாவறதுக்கு முன்னாடியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க செத்துடுறாங்க, இந்த மண்ணில் புதைக்கப்படுறாங்க. அப்போ பரியல் அப்படின்னாக்கா மண்ணில் புதைக்கிறாங்க. அப்போ நமக்கு பணம் தேவை, நமக்கு அளவுக்கு அதிகமான பணம் இருந்தால் நம்ம உயிருடனே இந்த மண்ணில் புதைக்கிறது சமமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மகன்கிட்ட சொல்லணும். இது வந்து என்னுடைய மகன் மட்டுமே கிடையாது, எல்லா தந்தையும் அவனுடைய மகனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்கிறார் இந்த லைனில். The quest of looker beyond a few easy needs as twisted good enough men. quest of looker அப்படின்னா டிஸ்ஆனரபிள் வேல பணத்தை சம்பாதிக்கிறது, கரப்ஷன் மூலயமா பிரைஃப் வாங்கிறது, அதுக்கு பேர் தான் லுக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சேலரி இல்லாமல் தனியாக இல்லீகலாக சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் லுக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியான வழியில் சம்பாதிக்கிறது அப்படின்றாங்க. அப்போ நல்ல மனுஷனு கூட அந்த பணத்துக்கு கரப்ஷனுக்காகையோ இல்லை பிரைஃப்காகையோ அவங்க ஆசைப்பட்டு அந்த பணத்தை தவறான முறையில் அதை சம்பாதிக்கிற பணத்தை வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தால் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புழுவும் பூச்சி போலையும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சமூகத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்காது. அப்போ பணத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது, ஸ்லேவாக இருக்கக்கூடாது, நம்ம நேர்மையான முறையில் அந்த பணத்தை சம்பாதிக்கணும். இல்லாட்டி அப்படி நேர்மையான முறையில் நம்ம பணத்தை சம்பாதிக்கல அப்படின்னா புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு ஜந்துக்களாக வாழறது நமக்கு பிடிக்காது. அப்போ மனுஷனாக வாழனா நம்ம நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இந்த லைனில். சம்டைம்ஸ் இன்டு ட்ரை வேர்டட் வேர்ம்ஸ். ஆல்ரெடி இந்த லைன்ஸுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன், இருந்தாலும் வேர்டட் வேர்ம்ஸ். வேர்டட் அப்படின்னு சொல்லும் பொழுது டிஸப்பாயிண்டட், ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறான். அதாவது வித்தவுட் ஃபீலிங்ஸே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், பூச்சி போல் வாழ்ந்துட்டு இருக்கேன், புழு போல் வாழ்ந்துட்டு இருக்கேன், லைஃப் பிடிக்காமல் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் வேர்டட் வேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். டெல் ஹிம் டைம் as a stuff can be wasted, tell him to be a fool ever so often and to have no shame over having been a fool. Tell him, அவங்ககிட்ட சொல்லுங்க, டைம் கேன் பி வேஸ்டட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல டைம் கேன் பி வேஸ்டட் அப்படின்னா வெட்டியாக இருக்கிறது, லேசியாக இருக்கிறது, தூங்குறது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அப்போ நம்ம ப்ராஜெக்ட் இல்லை நம்ம வேலைக்காக இந்த டைமை செலவிடலாம். அப்போ செலவிடும் போது நமக்கு நிறைய இமேஜினேஷன், அப்போ அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல டைம் கேன் பி வேஸ்டட் அப்படின்னு சொல்கிறாரு இந்த லைனில். இந்த லைனில் பாருங்கள், டெல் ஹிம், அவங்ககிட்ட சொல்லுங்கள், டு பி எ ஃபுல் எவர் ஸோ ஆஃபன். நீங்கள் வந்து முட்டாளாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், நீங்கள் முட்டாளாக இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் முட்டாளாகவே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் முட்டாளாக இருக்கிறத நினச்சி நீங்கள் எந்த விதத்துலேயும் வெட்கப்பட வேணாம். ஓகே, நம்ம இவ்வளோ நாளாக நம்ம முட்டாளாக இருந்துட்டுமே அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், வெட்கப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 லைன்ஸில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். ஹிட் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் எவரி ஃபாலி, வோஃபிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் த சீப் ஃபாலிஸ். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்கள் முட்டாளாக இருங்க, நீங்கள் ஃபூலாக இருங்க, இருக்கிறதுனால நீங்கள் வெக்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபாலிஸ்னால் மிஸ்டேக்னு அர்த்தம். அப்போ அந்த நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்க அதிலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க, எதனால் உங்களை பார்த்து எல்லாம் ரெடிகுலஸ் பண்ணாங்களோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிப்பீட் பண்ணுங்கள். அகெயின் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வராமல் உங்களால் நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ஸில் நம்ம போயிட்டு சொல்கிறாங்க. ரிப்பீட் பண்ணுங்கள், உங்களை நீங்களே நம்புங்க, அப்போ தான் நீங்கள் மிஸ்டேக் இல்லாத ஒரு மனுஷனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த லைனில். நெக்ஸ்ட் அடுத்த லைன்ஸ் பார்க்கலாம். thus arriving at intimate understanding of a world numbering many fools, tell him to be alone often and get at himself. லாஸ்ட் லைன்ஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அந்த மிஸ்டேக் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம், எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அதிலேருந்து எப்படி நம்ம வெளில வந்தோன்றதால நம்ம பார்த்தோம். இந்த லைன்ஸில் எதை பற்றி சொல்கிறாங்க, இன்டிமேட்னா வெரி க்ளோஸ்னு அர்த்தம், அண்டர்ஸ்டாண்டிங்னாக்கா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி தவறுகளை புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் அந்த தவறுகளை இல்லாமல் நம்மளை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னும் போது நம்மளை யாரெல்லாம் இந்த ரெடி க்ளோஸ் பண்ணாங்களோ அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இந்த உலகத்தில்
நிறைய முட்டாள்கள் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேலையில் மிஸ்டேக் இல்லாமல் செய்யும்போது நம்ம புரிஞ்சிக்கும் போது தான் அது நம்மளால் உணர முடியும் அப்படி சொல்லிட்டு இந்த லைன்ஸில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட சொல்லுங்க, அவனை தனிமையில் இருக்க விடுங்க. சப்போஸ் அவன் தனிமையில் இருந்தான்னா அவனை தனிமையில் இருக்க விடுங்க. அப்போ தான் அவன் யாருன்றது அவனுக்கு தெரியும், அவங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு தெரியும், அவங்ககிட்ட என்ன டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேர்ல்டில் அவன் எதுக்காக பிறந்தான் அப்படின்றத அவனாலேயே உணர முடியும். ஸோ அதனால் அவனை தனிமையில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ஸில் போய்ட் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். அண்ட் above all tell himself no lies about himself, whatever the white lies and protective fronts. மேலே சொன்னது எல்லாமே அவன்கிட்ட சொல்லுங்கள். அவனை பற்றி ஒரு சின்ன பொய் கூட அவனை பற்றி அவன் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு அவனை கேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற லைனில் சொல்கிறாங்க. ஒயிட் லைஸ்னால் சின்னதாக நம்ம பொய் சொல்லுவோம், மற்றவங்கள மாட்டி விடக்கூடாது, அவங்கள காப்பாற்றணும், அவங்க பாவம் அப்படின்னு நினச்சி அந்த டைமில் நம்ம பொய் சொல்லுவோம், சின்னதாக ஒரு பொய் சொல்லுவோம். அதுக்கு தான் ஒயிட் லைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் மற்றவங்கள காப்பாற்றுறதுக்காக சொல்லக்கூடிய அந்த சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்காகவும் சொல்லக்கூடாது, அவனுக்காகவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் நம்ம போயிட்டு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாண்ட்ஸாவில் நம்ம ஒயிட் லைஸ் கூட பண்ணக்கூடாது, மற்றவங்க மனசு கஷ்டப்படுறதுனால நம்ம சின்னதாக போய் சொல்லுவோம் இல்லையா, அது கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஹீ மே யூஸ் அகெயின்ஸ்ட் அதர் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம அது போல் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம பொய் சொல்லும்போது தேர்ட் பர்சன் நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க. சப்போஸ் நம்ம தப்பே செய்யலனாலும் கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த லைன்ஸில் சொல்கிறாங்க. டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் creative if he is strong and the final decisions are made in silent rooms. சாலிட்யூட் அப்படின்னு பார்க்கும்போது தனிமையில் இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ தனிமையில் இருக்கும்போது அவனுடைய அந்த திங்கிங் நாலேஜ், அந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாமே டெவலப் ஆகும். அப்போ அவனை என்ன டிசிஷன் எடுக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் கிடைக்கும் தனிமையில் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் டிசிஷன் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம். அதே போல் ஃபைனல் டிசிஷன் எடுக்கும்போது சைலண்ட் ரூமில் அவனை தனியாக விடணும். அப்போ தான் அவன் என்ன முடிவு எடுக்கிறான்னு அவனுக்கு தெரியும், அது கரெக்டாக தப்பாக அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான், அவனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. டெல் him டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள் இஃப் இட் கம்ஸ் நேச்சுரல் அண்ட் ஈஸி பீயிங் டிஃப்ரெண்ட். டெல் him அவங்ககிட்ட சொல்லுங்கள், மற்றவங்களுடைய ஒர்க்கையோ இல்லை மற்றவங்களுடைய லைஃப் ஸ்டைலையோ நீங்கள் காப்பி அடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபோல் நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய வேலையும் சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச போல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இட் கம்ஸ் நேச்சுரல் அண்ட் ஈஸி பீயிங் டிஃப்ரெண்ட். அதான் நேச்சுரலாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம மற்றவங்களுடைய இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது அது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்களோட தனித்துவமாக இருக்கலாம் அப்படின்ற போல் இந்த இடத்துல சொல்கிறாரு. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். லெட் him have lazy days seeking his deeper motives. Let him seek deep for where he is born natural. Let him have lazy. அவனை லேசியை விடுங்க. அவன் லேசினா இந்த இடத்துல அவனை ரெஸ்ட்டில் விடுங்க, அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்க்கும்போது டீப்பர் மோட்டிவ்னா அவனை ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பான். தனிமையில் இருக்கும்போது தான் அவனுக்கு நிறைய தோணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இமேஜினேஷன்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன மோட்டிவ் பண்ணலாம், என்ன டீப்பாக அவன் யோசிக்க தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லெட் him seek. அதுக்கப்புறம் அவனே வர வச்சுப்பான், என்ன அவனுக்குள்ளார என்ன ஸ்கில் இருக்குது, என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசிப்பான். யோசிக்கும் போது அவனுடைய ஸ்கில்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் அவனுடைய இன்பார்ன் குவாலிட்டிஸ், இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டிஸ் தெரியும். இப்போ நம்ம அவங்கள படிங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு படிப்பை தவிர வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அவனை ஒரு தனியான ஒரு ரூம்லேயோ இல்லை அவன் தனியாக விடுங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் லேசியாக அவனை தனிமையில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ஸில் சொல்கிறாங்க. அப்போ தான் அவனால் சக்ஸஸ் பண்ண முடியும். அவனுடைய லைஃப் எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரீகால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன்ஸ் பார்க்கலாம். தென் he may understand Shakespeare and the Wright brothers, Pasteur, Paulo, Michael Faraday and free imaginations. இப்போ மேன்வுட் ரீச் ஆகிற சன்னை நம்ம அவன் போக்கில் விட்டுடணும்.
சாலிட்டியூடாக விட்டுடணும், அவனை ரெஸ்ட் எடுக்க விடணும், அவனை சிந்திக்க விடணும். சுயமாக சிந்திக்க விடும்போது தான் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அவன் தனியாக இருக்கும்போது ஷேக்ஸ்பியர், அதுக்கப்புறம் ரைட் பிரதர்ஸ், பாஸ்டர், பாவ்லோ, மைக்கேல் ஃபாரடே அவங்கள பற்றியெல்லாம் அவன் தெரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு லிட்ரரி மேன். இது வரைக்கும் 154 சானட் எழுதியிருக்காரு, 37 பிளேஸ் எழுதியிருக்காரு, 2 லாங் நரேட்டிவ் போயம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ரைட் பிரதர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரைட் பிரதர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஆர்வல் ரைட்டர், வில்பர் ரைட்டர். இவங்க தான் ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறதுக்கான முன்னோடிகள். இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ தனிமையில் இருக்கும்போது இவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை இவங்க எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு யோசிக்க தோணும் அவனுக்கு தனிமையில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லூசிஸ் ஃபாஸ்டரை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். அவர் பயாலஜிஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயாலஜி படிக்கிறவங்களும் நிறைய தெரிஞ்சிருக்கும். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த வெறி நாய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சவர் லூசிஸ் ஃபாஸ்டர். அவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். அவரை பற்றியும் நம்ம தனிமையில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாவ்லோ. இவர் ஃபிசியாலஜிஸ்ட்டு. சைக்காலஜி சப்ஜெக்டில் இவரை பற்றி எல்லா டீச்சர்ஸுமே படிச்சிருப்பாங்க. இவருடைய தியரி கிளாசிக்கல் கண்டிஷன் அப்படி சொல்லுவாங்க. டாக் வச்சு ஒரு தியரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு டாகை கேஜுக்குள்ளார அடைச்சி வச்சுருப்பாங்க. அடைச்சி வச்ச உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த டாக் அப்படியே இருக்கும். அப்படியே இருந்த உடனே பெல் அடிப்பாங்க. பெல் அடிக்கும்போது என்ன நடக்கும்னாக்கா அந்த டாகுக்கு உணவு தருவாங்க, சாப்பாடு தருவாங்க. இதே போல் ரொட்டைனே பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்பெல்லாம் அந்த சாப்பாடு தராங்களோ அப்போல்லாம் அந்த டாகுக்கு வந்து அந்த ஸ்பிட் வரும், அந்த சலைவா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த உமிழ் நீர் வந்து வாயிலேருந்து சுரக்கும். அப்போ சம்டைம்ஸ் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பெல் மட்டும் அடிப்பாங்க, சாப்பாடு தர மாட்டாங்க. அப்போ சாப்பாடே தரலனாலும் பெல் அடித்த உடனே அது என்ன நினச்சிங்கன்னா, ஓஹோ நமக்கு வந்து சாப்பாடு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வாயிலிருந்து உமிழ்நீர் அதாவது சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதிலேருந்து நிறைய இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். இது போல் ஒரு தியரி ஒன்று பண்ணவர் தான் பாவ்லோ. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது மைக்கேல் ஃபாரடே. இவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் தான் மைக்கேல் ஃபாரடே. இப்போ நான் சொன்னவங்க எல்லாமே உலகத்தில் மிக சிறந்த மனிதர்களில் இவங்களும் ஒருத்தவங்க தான். அப்போ இவனையும் எப்படி விடணும்னா ஃப்ரீ இமேஜினேஷன். இவனை வந்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவனுடைய போக்கில் அவனை விட்டால் மட்டும்தான் அவனும் இது போல் அவனுக்கு என்ன ஃபீல்டு பிடிக்குதோ அதில் அவன் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த லைனில் சொல்கிறாங்க. அதான் ஃப்ரீ இமேஜினேஷன். அவனுக்கு பிடிச்சதை அவனை விடும். அவன் என்ன சிந்திக்கிறானோ அதன்படி அவன் சிந்திக்கட்டும் அப்படின்ற போல் இந்த லைன்ஸில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது லாஸ்ட் ஸ்டான்ஸா ஆஃப் திஸ் போம். Bringing changes into a world resenting change. He will be lonely enough to have time for the work he knows as his own. இந்த உலகம் புதுமையை விரும்பாதது, மாற்றத்தை விரும்பாத ஒன்று. ரிசென்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹேட் பண்ணுறது, டிஸ்லைக் பண்ணுறது. ஒரு மனுஷன் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் யோசித்து அது பண்ணும்போது இந்த உலகம் அதை அக்செப்ட் பண்ணாத உலகம். ஆனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு விட்டுட முடியாது. அப்படி விட்டு இருந்தால் நிறைய சயின்டிஸ்ட்டு நம்ம உலகத்தில் தோன்றி இருக்க மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. அடுத்து ஹீ வில் பி லோன்லி எனஃப். அவனை தனிமையில் விடுங்க. அவனை பரிசோதிக்கும் போது அவன் யாருன்றது தெரிஞ்சுக்கும் போது தான் அவன் அந்த வேலையை சரியாக செய்வான். அவனுக்கான வேலை அவனுடைய ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனே அனலைஸ் பண்ணுவான். அவனில் ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு எப்படிப்பட்ட அட்வைஸ் சொல்லணும், அவனை எப்படி மோட்டிவ் பண்ணணும், அவனுடைய கெரியரை அவங்ககிட்டே கொடுத்து சூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற போல் கார்ல் ஸ்டான்பர்க் போய்ட் நமக்கு இந்த போயம் மூலயமா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம போய்ட்டு சன்னுக்கு கொடுத்த அட்வைஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கான டைம். அப்போ உங்களுடைய ஃபீல்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டாக்டர் ஆகணுமா, என்ஜினியர் ஆகணுமா, இல்லை என்ன ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய ஸ்டோரியை ரைட் பண்ணுங்கள். ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி. This is Ramraj. My story is teacher. What's your story? Just mention here.